அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். அல்லேலூயா. தன்னுடைய ஜெபத்தில் தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நீங்கள் எழுந்தருள் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் அமைதியாக இருந்து விடாது, அமெரிக்கையாக நீங்கள் இருந்துடாதீங்க, எழுந்தருளும். அவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தருளிட்டா நமக்கு எதிராக இருக்கிற சத்துருலாம் சிதறி போவான். இஸ்ரேல் மக்கள் மத்தியில் தேவன் எழுந்தருளினார். ஒரு வல்லரசு நாடு அன்றைய காலத்தில் எகிப்து, அதனுடைய அதிகாரங்களெல்லாம் கர்த்தர் சிதறடித்தார். கர்த்தர் எழுந்தருளி இஸ்ரவேல் மக்களோடு கூட போனார். போகிற இடங்கள்லாம் சத்துருக்கள்லாம் சிதறி போனார்கள், நொறுங்கி போனார்கள், ஒன்றும் இல்லாமல் போனாங்க, அலறி நடுங்கினார்கள். ஆமாம், எரிகோ பட்டணத்தை தாண்டி வரும்போதெல்லாம் மக்கள் பேசிக்கிறாங்க. யோசுவாவின் புஸ்தகத்தில் பார்க்கும்போதெல்லாம் ராஜாக்கள் பேசிக்கிறாங்க, அவர்களோடு வருகிற தேவன் பெரிய தேவன், போகிற இடத்துல இப்படியெல்லாம் அற்புதம் நடந்ததாமே அப்படின்னு சொல்லி அவங்க இருதயம் கரைஞ்சு போச்சான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தருளுவாராக. சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் எழுந்தருளுங்கப்பா. சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எழுந்தருளினா சத்துருக்கள் சிதறி போவார்கள். உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்லாம் திறக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், ஜெயிக்க முடியாத விஷயத்தெல்லாம் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுவரை தோல்வியே பார்த்துக்கிட்டு தந்தீங்க, இனி தோல்வியை பார்க்க மாட்டீங்க, ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா ராஜாதி ராஜா, சேனைகளின் கர்த்தர், யெகோவா ஈரே, யெகோவா நிசியானவர் நமக்கு முன்னாடி போகிறார். அல்லேலூயா. அவர்கள் எழுதுகிற ஆண்டவரை எல்லாரையும் அடித்து நீங்கள் தகர்த்து போட்டீங்க, ஏன்னா என் வாழ்க்கையில் எழுந்துட்டீங்க. அல்லேலூயா. தாவீது ஒரே சங்கீதம் தான் அந்த பாடலில் ரொம்ப விசுவாசத்தோடு எழுதுகிறார். ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லாமல் சில நேரம் நம்ம ஜெபிக்கும் போது நம்மையும் மீறி சில விசுவாச அறிக்கைகள் வரும். எப்படி வருதுன்னே தெரியாது, தானாக வரும். அது பார்த்தா தீர்க்க தரிசனமாக மாறிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, நீங்கள் தோல்வியை பேசாதீங்க, வெற்றியை பேசுங்க. சத்ருவினுடைய பலத்தை பேசாதீங்க, சத்ருனுடைய விழுகையை பேசுங்க. சத்ருனுடைய தந்திரத்தை பேசாதீங்க, தேவனுடைய வல்லமையை ஞானத்தை பற்றி பேசுங்க. சத்ரு அதிகாரங்கள்லாம் உடைந்து போகும். அன்பு தேவனுடைய பிள்ளை, சத்ரு எவ்வளோ பெரிய ஆளான இருக்கலாம். அல்லேலூயா. அதை பார்க்கிலும் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் மிகவும் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எழுந்தருள்வார். சொல்லுங்கள், ஆண்டவரே எழுந்தருளும். ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் எழுந்தருளும், என் வாழ்க்கையில் நீர் எழுந்தருளும், என் ஊழியத்தில் நீர் எழுந்தருளும், என் பிஸ்னஸில் நீர் எழுந்தருளும், சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் நீர் எழுந்தருளுவீராக. ரட்சியாண்டு எனக்கு காப்பாற்றுங்க. சத்ருவினுடைய முடிவை பார்க்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு வந்துட்டா சத்ருனுடைய முடிவு நமக்கு தெரிஞ்சிடும். அவன் தோற்று போகிறவன் தான், அவனுக்கு வெற்றி கிடையாது, நமக்கு தான் வெற்றி. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தாவே எழுந்தருளும், எங்களை ரட்சியும். எங்களுக்கு தெரியப்பா, நீங்கள் சத்ருவின் அதிகாரங்களை தகர்த்து போட்டி, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரம். எங்களுக்காக எழுந்தருளுகிற தேவனே, ஆண்டவரே சாலமோன் ஆலயத்தில் எழும்பின எங்கள் தேவாதி தேவனே, எங்களை கைவிடாதவரை உமக்கு ஸ்தோத்திரம். பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில், ஊழியத்தில், பிஸ்னஸில் நீர் எழுந்தருளுவீராக. எத்தனை மனிதர்கள் எதிராக இருந்தாலும், எத்தனை சதிகள் எதிராக இருந்தாலும் எல்லாவற்றையும் நீர் உடைப்பீர். அதற்காக ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒரு குடும்பங்களை ஆசீர்வதிக்கும். உடைய மன நிலைகள் உமக்கு தெரியும், உடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தெரியும். ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெயத்தை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.